யோவானுடைய பிறப்பு சாத்தியமே இல்லாத பிறப்பு, நம்பவே முடியாத ஒரு பிறப்பு. கேப்ரியல் தூதன் வந்து யோவானுடைய தகப்பன் சகரியாவின் குமாரன், அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கும். யோவானுக்குன்னு சொல்லி இருக்கலாம், ஆனா அங்க யாரையும் கொண்டு வரா தெரியுமா? சகரியாவின். ஆமென். ஏன் சகரியாவை கொண்டு வர்றாருன்னா, யோவான் மேட்டர் சொல்லும் போது சகரியா நம்பவே இல்லை. சகரியா நம்பாததுக்கு காரணம் என்ன? அவன் நிலைமை. சகரியாவுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த காரியத்தின் மேல நம்பிக்கை இல்லை. நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, ஆனா நமக்கு செய்வாருங்கிற காரியத்தை வரும்போது தான் நமக்கு என்ன வர மாட்டேங்குது? நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆண்டவரை ரொம்ப நம்புறோம், நம்பாமல வந்து உக்காந்து இருக்கிறோம், இவ்வளவு நெருக்கமா வந்து உக்காந்துருது. ஆமென். நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, ஆனா நமக்கு செய்வார். அப்போ அந்த இடத்துல தான் கேப்ரியல் தூதன் என்ன சொல்வா தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற கேப்ரியல் அப்படிங்கிறார். கர்த்தருடைய சனா வந்து எங்க நிக்கிறவன் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறவன், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவன். அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் சகரியா வாயை அடைச்சிட்டார். நீ வேற எதுவுமே பேசுறாது, நம்ம நிறைய பேசி சொதப்பிடுவோம்னு அவருக்கு தெரிஞ்சுதான் நம்ம வாயை ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? 4 பேரை வச்சு அடைச்சிடறாரு. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? பெனினால சத்துரு ஏற்படுத்தின ஆள் தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் ஏற்படுத்தினாள். ஹல்லேலூயா. பிலாத்து ஏரோது வந்து யாருடைய திட்டத்தை செஞ்சாங்க தெரியுமா? தேவனுடைய திட்டம், அவருடைய ஆலோசனை, அவருடைய முன்னறிவு. அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ, அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், டைம் இல்லை. ஆமென். அதுதான் அவங்க செஞ்சாங்க. இயேசுவுக்கு அகைன்ஸ்டா எழும்புறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவன் என்ன தீர்மானித்தாரோ அதான் செய்து முடித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப சகரியாவுக்கு இந்த வேர்டு வெளிப்படுது. வார்த்தை வெளிப்பட்டதுக்கு அப்புறம், அதாவது வயசான முதிர் வயதுல எலிசபெத் வந்து கன்சீவ் ஆறாங்க. அது அந்த லூக்கா 1வது அதிகாரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவருடைய அதிசயத்தை பாருங்க. 2 பேர் கன்சீவ் ஆறாங்க. யாரெல்லாம்? சகரியா எலிசபெத், மரியாளும் எலிசபெத் 2 பேரும் கன்சீவ் ஆறாங்க. ஒரு அம்மா ஒன்னு அம்மா, இன்னொன்னு பிள்ளை. என்ன, ஒரு 16 வயசு இருக்கும், 20 வயசுக்கு மேல கிடையாது. மரியாள் கன்சீவ் ஆகும்போது அவங்க கலாச்சாரப்படி அந்த ஒரு பெண் நியமிக்கப்படுறாங்கனாலே 14+16 அந்த ஏஜுக்குள்ள நியமிக்கப்படுவாங்க கன்னிகை. இது 2மே ஆண்டவருக்கு ஈஸி. ஆமே, இது 2மே கூடாத காரியம். கன்னிகை கர்ப்பவதி ஆகிறதும் கூடாத காரியம். வயது சென்று முதிர் வயது ஆனாங்கனாலே அவங்களுக்குள்ள வழிபாடு நின்று போயிருக்கும், கற்பம் செத்த நிலையில் இருக்கும், சான்ஸே கிடையாது. சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு சாத்தியம், மனுஷனால் கூடாதது. அப்ப தேவனால் கூடணும்னா மனுஷனால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை பில்லோ போட்டு தூங்க வச்சுட்டு நம்ம போட்டை ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்தார், நீ என்ன கப்பலின் முன்னணியத்துல நிக்க வேண்டியவர் எங்க வச்சிருக்கிறாங்க தெரியுமா? பின்னணியத்துல. ஏன் தெரியுமா அவரை பின்னாடி வச்சிருக்கோம்? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மளால எல்லாமே கூடும். மனுஷனால் கூடாது. பாருங்க, சத்துருக்கள் சுத்தி வராங்க. ஒவ்வொருத்தர வந்திருந்தா யோசேபாத் வாயில இந்த வார்த்தை வந்திருக்காது. என்ன வார்த்தை தெரியுமா? நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியவில்லை. இது மொத்தமா வந்தனால இந்த வேர்டு வருது. சில ஜெபம் நம்ம ஏறெடுக்கணும்னே சில காரியத்தை ஆண்டவர் வந்து. ஆமே, அதனால தானே அருமையான பாட்டு, நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியோ. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ சகரியா வந்து கன்சீவ் ஆறாங்க. கன்சீவ் ஆனதும் என்ன நடக்குது அப்படின்னு லூக்கா 1:58 பார்த்தால் தெரியும். அவளுடைய அயலகத்தாரும் வந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட, இது யோவானுடைய லைஃப் நான் வந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன்.
சான்ஸே இல்லாத இடத்துல தான் இந்த யோவான் பிறக்கிறான். கன்சீவ் ஆறாங்க எலிசபெத். அவ யோவான் வயிற்றுக்குள் இருக்கும்போது, நல்ல கவனமா கேளுங்க, வயிற்றுக்குள் இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டாயிட்டு? எல்லாம் வாயத்துல. அப்படி நீங்க எதுக்கு சொல்ல வைக்கிறதுன்னா, நீங்க இந்த வேர்டை விட்டு வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமென். ஐயோ நீங்க சொன்னாதான் பிரசங்கம் ஓடும். இல்லை இல்லை இல்லை, நீங்க ஒன்றும் இல்லைனாலும் பிரசங்கம் ஓடும். கோவிட்ல அப்படி பிராக்டிஸ் பண்ணியாச்சு. அதனால ஐயோ இவங்கள சொல்லனா நம்ம கை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதுக்கு சொல்ல வைக்கிறது அப்படின்னா, அந்த வேர்டை விட்டு நீங்க போயிடக்கூடாது. நீங்க 4 வாட்டி சொல்லிட்டீங்கன்னா அதுல ஒரு வாட்டியாவது உங்களுக்குள்ள அந்த வேர்டு என்ன ஆயிரும்னா, அதனாலதான் நீங்க ஆண்டவர் சமூகத்துல எப்பவுமே வந்து அப்படிதான் இருக்கணும். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்ப என்ன உண்டாச்சு? சந்தோஷம் உண்டாயிட்டு. இவன் யோவான் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன உண்டாச்சு தெரியுமா? லூக்கா 1:65 சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாச்சு. அல்லேலூயா. ஆமென். சிலர் வீட்டில் இருக்கிறது வரைக்கும் சந்தோஷம், அவங்க வெளியே தலையை காட்டிட்டாங்க. அந்த சம்பவம் வேற. சம்பவம் என்னன்னா, அது வரைக்கும் யார் பேசல? சகரியா பேசல. யோவான் பிறந்ததும் ஒரு போர்டில் யோவான் எழுதி வாயை திறந்து அந்த கட்டு உடையுது. யோவானுங்கிறான். எல்லாருக்கும் என்ன உண்டாயிட்டு தெரியுமா? பயம் உண்டாயிட்டு. பயம் உண்டாயிட்டு. அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கலக்கம், ஒரு விதமான கலக்கம் உண்டாகுது. என்ன கலக்கம் அப்படின்னா, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ. பிள்ளை இன்னும் வளர ஆரம்பிக்கல. பிள்ளை பிறந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் தான் ஆச்சு. பிள்ளை பிறந்து பிள்ளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்விய ஊரே சேர்ந்து வைக்குது. இதுதான் யோவான் ஸ்நானன். ஊரே சேர்ந்து வைக்குது, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை கேள்விகள் நடுவுல, ஒரு ஆள் 2 ஆள் அல்ல, அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை. அப்ப இவங்க இப்படி சொல்லும் போது இவங்க எதுக்கெல்லாம் மைண்ட்ல வரல தெரியுமா? இவங்களுக்கு சகரியா எலிசபெத் கத்த செய்த அற்புதம், கத்தர் பாராட்டின இரக்கம், இது எப்படி இருக்குமோ? எல்லாம் மிக்ஸ்டா தான் உள்ள இருக்கு. இவங்க இது ஒரு பயம், ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம். ஆமென். இத்தனை கேள்விகள் நடுவுல பிள்ளைக்கு பாருங்க, நம்ம சில ஜெப குறிப்பு வாசிப்போம் தெரியுமா? 15 நாள் குழந்தை, 1 மாச குழந்தை. ஏன் அப்படி வாசிக்கிறோம் தெரியுமா? மீதி எல்லாருக்கும் பேர் வாசிட்டு இப்படி நம்ம வாசிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? கரெக்டா சொல்றீங்க. அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் என்ன வைக்கல? பேர் வைக்கல. ஒரு பேரு கூட வைக்கல. ஆனா யோவானுக்கு பேர் ஏற்கனவே வச்சது கர்த்தர் வச்சது. கர்த்தர் வச்சு பேரு தந்தா பிரச்சனை இருக்காது. சிலர் புருஷன் ஒரு பேரை கொண்டு வருவார், மனைவி ஒரு பேர், தாத்தா ஒரு பேர், பாட்டி ஒரு பேர், மொத்தத்துல பேரு 15 பேர். சிலருக்கு பாஸ்போர்ட்டே பத்தாது பேர். ரீசெண்டா ஒரு செய்தி பார்த்தேன், சைனாலே எங்கேயோ நினைக்கிறேன், ஒரு அப்பா பையனுக்கு ABCD Z வர வச்சிருக்கிறாரு. அந்த பையன் வளர்ந்து அவரை என்ன பாடுபடுத்த போறான்னு சொல்லி தெரியல. இன்னும் அந்த ஆனா பெரிய இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ. இத்தனை 1 ஆள் 2 ஆள்ல கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் வைக்கும் போது அந்த வசனத்திலேயே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. ஆமென், 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 ஆமென். வனாந்தரங்களில் குடியிருக்கிற யோவானே, உன் வாழ்க்கையில் வனாந்தரம் வருவதற்கு முன்னமே கர்த்தருடைய கரம் வந்திருக்கிறது. வனாந்தரங்களில் குடியிருக்கிற யோவானே, உன் வாழ்க்கையில் வனாந்தரம் என்கிற ஒரு சாப்டர் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.